2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு சிந்தின ரத்தம் எப்படி இப்போ இருக்கிற மனுஷனுடைய பாவத்தை கழுவும்? எதிர்காலத்துல இருக்கிறவங்களுக்கும் பாவ மன்னிப்பு கொடுக்கப்பட்டாச்சா என்ன? வாங்க சொல்றேன். மோசையின் நியாயப்பிரமாணத்துல பிரதான ஆசாரியன் பழுதில்லாத இளங்காளை, வெள்ளாட்டுக்கடா போன்ற மிருகங்களை பலியாக கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட பலிகளின் இரத்தத்தை பனிமுட்டுகள் மேலும் ஜனங்கள் மேலவும் தெளிப்பாங்க. இப்படி பண்றதுனால இஸ்ரவேலர்களுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது, ஜனங்களும் பனிமுட்டுகளும் சுத்திகரிக்கப்பட்டது. ஒவ்வொரு வருஷமும் இப்படி ஜனங்களுடைய பாவத்துக்காக பலி செலுத்தப்படவும் அது பிரதான ஆசாரியர்களால தெளிக்கப்படவும் வேண்டியதா இருக்கு. ஏன்னா மிருகங்களின் இரத்தம் பாவத்தை நீக்கிற அளவுக்கு சக்தி கொள்ளல. ஒவ்வொரு முறையும் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட பிறகும் ஜனங்கள் மீண்டும் பாவம் செய்யதான் செய்யறாங்க. இப்படி மனுஷனுடைய இருதயத்தை இந்த இரத்தம் சுத்தம் செய்யாம வெறும் வெளிப்படையான சுத்திகரிப்பு மட்டுமே செஞ்சது. ஆனாலும் இரத்தம் சிந்துதல் இல்லாம பாவ மன்னிப்பு இல்லை அப்படிங்கிறதுனால வருஷந்தோறும் இந்த கட்டளை மீண்டும் மீண்டும் நிறைவேற்றப்பட்டது. பலியாக செலுத்தப்பட்ட மிருகங்கள் பழுதில்லாததா இருந்தும் அது பூரணமான பலியாக இருக்கல. இத பலியாக செலுத்துற அந்த பிரதான ஆசாரியனும் பாவம் இல்லாதவராகவும் இல்லை. இப்படி பலியும் பலி செலுத்துறவரும் நிரந்தரமான நிவாரணத்தை கொடுக்க முடியல. அதான் பைபிள்ல பழைய உடன்படிக்கையில் பாவம் மன்னிக்கப்பட்டது, ஆனால் நிவிர்த்தியாகவில்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. புதிய உடன்படிக்கையின் மூலமா இயேசு கிறிஸ்து இதுக்கு ஒரு நிரந்தர நிவாரணமா இருந்தார். ஒரு மிருகம் பலியாக செலுத்தப்படும் போது யாரும் அதனுடைய விருப்பத்தை கேட்கறதில்லை. சரீர ரீதியா பழுதில்லாம இருந்தும் பாவம் இல்லாத ஒரு மிருகம் இருப்பதும் இல்லை. இப்படிப்பட்ட இரத்தத்தினால ஒரு பிரதான ஆசாரியனுடைய பாவமும் மன்னிக்கப்படுதுன்னா இது ஒரு பலவீனமான ஆசாரியத்துவமாக தான் கருதப்படணும். புது உடன்படிக்கையில இது ரெண்டுமே பூரணப்பட்டது. மிருகத்தின் இரத்தத்தை பார்க்கிலும் இயேசுவின் இரத்தம் விலையேறப்பட்டதா இருக்கிறது. ஏன்னா வேதம் சொல்லுது, ஒரு மனுஷனும் வானத்துக்கு ஏறி அவரை இறங்கி வரும்படி கேட்கவில்லைன்னு. ஸோ எந்த மனுஷனும் வற்புறுத்தி இயேசுவை பலியாக கொடுக்க கேட்கல. ஆனால் முழு மனதோட தன்னைத்தானே ஜீவ பலியாக அவர் ஒப்பு கொடுத்தார். அவர் தேவனாய் இருந்தும் மனுஷனை போல் பூமிக்கு வந்து நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவரா அவர் இருந்தார். இப்படிப்பட்ட விசேஷித்த இரத்தத்தை கொண்டு தன்னுடைய பாவத்தை இல்லைங்க, உலகத்தின் பாவத்தை அவர் மன்னித்தார். இந்த பிரதான ஆசாரியன் நித்தியமாய் இருப்பதாலும் அவருடைய ஆசாரியத்துவம் என்றும் நிலை பெற்றிருப்பதாலும் எல்லா காலத்திலையும் மனுஷனுடைய பாவத்தை மன்னிக்கும். இயேசுவின் இரத்தம் மிருகங்களின் இரத்தத்தை பார்க்கிலும் விசேஷமானதனாலும் ஒரே முறை இயேசு நித்திய பிரதான ஆசாரியனாய் பரலோகத்திற்குள் பிரவேசித்ததாலும் மீண்டும் ஒரு பலி செலுத்தப்பட அவசியம் இல்லை. இயேசுவின் இரத்தம் இந்த புது உடன்படிக்கையின் அடையாளமாகவும் வழங்கப்பட்டு மனுஷனுடைய பாவங்கள் மன்னிக்கவும் நிவிர்த்தி செய்யவும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதனாலதான் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு மரித்திருந்தும் இன்னைக்கும் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது, நிவிர்த்தியாக்கவும் படுது. இன்னும் எத்தனை தலைமுறை வந்தாலும் அவர்களுடைய பாவமும் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மன்னிக்கப்படும். ஏன்னா இதுவே புது உடன்படிக்கையின் நியமனமாகவும் இருக்கு. ஒரு சிலருக்கு டவுட் வரலாம், இயேசு எதிர்காலத்துல வரப்போறவங்களுக்காகவும் பாவ மன்னிப்பை கொடுத்துட்டா அப்போ நான் செய்ய போற பாவமும் மன்னிக்கப்பட்டுச்சா? தெரியும், இப்படியெல்லாம் கேள்வி கேட்பீங்கன்னு தெரியும். அடுத்த வீடியோல பதில் சொல்றேன்.